மதுரையை அடுத்த சமயநல்லூரில் சாதிச் சான்றிதழ் கேட்டு நடைபெற்று வந்த போராட்டமானது தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம். இந்த போராட்டத்துடைய முழு பின்னணி என்ன? அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் பகுதியில் இந்த சத்தியமூர்த்தி நகர் என்ற பகுதியில் பாத்தீங்கன்னா 750க்கும் மேற்பட்ட இந்து காட்டுநாயக்கன் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த குடும்பத்தார் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எஸ்டி இந்து காட்டுநாயக்கன் சாதி சான்றிதழ் வழங்க கோரி 300க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லாமல் புறக்கணித்து 13வது நாளாக போராட்டத்திலிருந்து தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையிலும் 13வது நாளாக போராட்டம் நீடித்து வருவதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்லவில்லை. போராட்டத்தின் போது தங்களது தொழிலுக்கும் பயன்படுத்தும் வகையில் கூண்டுகள் வைத்து போராட்டத்தில் ஈடுபடும் காட்டுநாயக்கன் சமுதாய மக்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா இந்த சாதி சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில தற்போது நிறுத்தி வைத்துள்ளனர் என குற்றம் சாட்டி போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க. இந்த நிலையில தான் மதுரை சத்தியமூர்த்தி நகர் பகுதியில சேர்ந்த இந்த போராட்ட குழுவுடன் இன்று பாத்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி தலைமையில மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா போராட்ட குழுவானது பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக போராட்டம் நடைபெறும் இடத்தில் பொதுமக்களை சந்தித்து ஆலோசனை நடத்திவிட்டு போராட்டத்தை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையை போராட்ட குழு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா என்ன முடிவு எட்டப்பட்டது அப்படின்னா, இந்த பறவை அந்த சத்தியமூர்த்தி நகர் உள்ளிட்ட இந்த மக்களுக்கு இந்து காட்டுநாயக்கன் எஸ்டி சான்றிதழ் வழங்க கோரி நடைபெறும் போராட்டம் தொடர்பாக இந்த போராட்ட குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த சான்றிதழ் வழங்குவது தொடர்பான குழுக்கள் அமைத்து விசாரணை நடத்தி அதன் அறிக்கையின் மூலம் அரசுக்கு பரிந்துரை செய்ய முடிவு என்று மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த ஜாதி சான்றிதழ் கேட்டு இந்த காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் நடத்திய போராட்டம் அந்த பேச்சுவார்த்தையில் அந்த உடன்பாடு எட்டப்பட்டதால் தற்போது போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக அந்த போராட்ட குழுவினர் முடிவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.